இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போறது என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் செக்டார், அதுவும் பிஎஸ்யூ செக்டார். சரிங்களா? அது சம்பந்தமான ஒரு கம்பெனி எடுத்து நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம் இல்லையா? ஏற்கனவே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட்டடான கம்பெனிலையும் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடாது, செக்டார்லையும் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கம்பெனியில் நம்ம என்ன பண்ணணும், 5% மேலே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் 15% மேலே போகாமல் பார்த்துக்கலாம், கீழே இருக்கலாம், மேலே போகாமல் பார்த்துக்கணும். மினிமம் ஒரு செக்டார்னா 2லேருந்து 5% இருக்கணுங்கிறது கண்டிஷன் இல்லையா? இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் பேங்கிங் பிஎஸ்யூ செக்டார்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். உங்களில் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாமா, இல்லை ஃபர்தராக இதை நம்ம அக்யூமுலேட் பண்ணலாமா, இல்லது இது நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க இதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஓகேவா? சரி, இப்போ இந்த கம்பெனியை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கேட்வே டிஸ்ட்ரிபார்க் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான், பட் ஸ்டில் கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு கம்பெனி பார்க்கறதுக்கு முன்னாடி அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளெல்லாம் போகணும் இல்லையா? அப்போ நம்ம இதோடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிஎஸ்சி செக்டர் தான், இருந்தாலும் இதோடைய ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு ப்ளஸ். ரெண்டாவது, இந்த கம்பெனியோடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் மூலமாக எந்தெந்த கம்பெனிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதிகமான கடன் கொடுத்து அதன் மூலமாக இவங்க பிஸ்னஸ் எடுக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இதில் இருக்குது இந்த பிஎஃப்சியில். அடுத்தது டிவிடெண்ட். நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, எனக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு, நான் டிவிடெண்ட் ரிலேட்டடாக போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம்னா இதெல்லாம் நம்மளோட ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். பட் வாங்கணுமா வாங்கக்கூடாதாங்கிறதெல்லாம் வீடியோட கடைசியில் பார்ப்போம். அடுத்தது நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாருக்கு அதிகமாக பணம் தருவாங்க. அதுவும் மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் தான் அதிகமான கடன் இவங்க கொடுக்குறாங்க. அந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா, அவங்களால திருப்பி கட்ட முடியாமல் போச்சுன்னா இவங்களுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஒருவேளை ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிற அந்த சேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அது இவங்களுடைய மார்ஜினை பாதிக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த நான் பேங்கிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பேங்கிங்க்கு தான் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிஞ்சண்டாக ஃபாலோ ஆகும். அடுத்தது ரெகுலேட்டரி பாலிசிஸ். சப்போஸ் கவர்மெண்ட் ஏதாவது பாலிசி இப்போ அதிகமான எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க அப்படின் போது இவங்களால யாரால அந்த இபி கம்பெனிங்களால ப்ராப்பராக இங்கே பணம் கட்டாமல் முடியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு நீங்கள் இதோடைய ஆல் டைம் சார்ட் பார்க்குறீங்க. இதோடைய ஷேர் ப்ரைஸ் 410 ரூபாயிலேருந்து 414 ரூபாய்க்குள்ள ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர் ரெக்கார்டில் மட்டும் 310% க்ரோத் கொடுத்துருக்காங்க. எப்படி 100 ரூபாய் கிட்டத்தட்ட இருந்த ஒரு ஸ்டாக் ப்ரைஸு இன்னைக்கு 414 ரூபா வந்திருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வந்தது, ஒன்றும் உடனேலாம் வந்துடல, இது ஒரு பொறுமையாக தான் வந்திருக்கு. அதுக்கடுத்தது இப்போ லாஸ்ட் 3 இயர் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 250% இதில் க்ரோத் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ரைட். அடுத்தது லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.22 தான் இருக்குது. இந்த 1 இயரில் இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிஸ்க்கும் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான அளவுக்கான அடிக்குவேட் ரிட்டர்ன்ஸ் அதை கொடுத்துட்டதுனால இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ கிட்டத்தட்ட 70,000 கோடியிலேருந்து 1,07,000 கோடி வரைக்கும் இவங்களுடைய லாஸ்ட் 5 இயர் ரெக்கார்டு இருக்குது. இப்போ இவங்களோட ப்ராஃபிட் பாருங்கள், 15,000 கோடி ரூபாயிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 30,000 கோடி தாண்டியாச்சு. கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ரெவென்யூ எவ்ரி 5 இயர் குறைஞ்சபட்சம் earning per ஷேரில் சொல்லுவேன் நான். பட் அது 2 டைம்ஸாவது ஆகணும். அப்படி ஆகிற மாதிரியான நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட க்ரோத் ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்கும். பட் இந்த கம்பெனி இப்போ 30,000 கோடியிலேருந்து என்னவா ஆகணும் அடுத்த 5 வருஷத்தில்? 60,000 கோடி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் எனிவே, இதோடைய ப்ராஃபிட்டும் பார்த்துட்டீங்க, நெட்வொர்த்தும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இத்தனைக்கும் இவங்க டிவிடெண்ட் ஓரியன்ட் கம்பெனிங்கிறதுனால டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே கூட இவங்களுடைய புக் வேல்யூ நல்லாவே க்ரோ ஆகுதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 230 ரூபா, இப்போ பார்த்தீங்கன்னா 356 ரூபா இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கேல்குலேஷனாக எடுத்து பார்க்கும்போது ஃபியூச்சரில் என்ன க்ரோத் வருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இவங்களோட earning per ஷேர் தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், 44 ரூபாயில் ஆரம்பித்து 69 ரூபா 70 ரூபா வந்தாச்சு. இந்த கம்பெனியுடைய 4 வருஷத்தில் சொல்கிறேன், இந்த 4 வருஷத்தில் இவங்களோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44லேருந்து 70 ஆயிருக்கு.
இல்லையா? இது ஒரு பாயிண்ட். ஆனால் இதில் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், டிவிடெண்ட் வந்து நமக்கு இது பெட்டராகவே கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே கிடைக்குதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். அப்படி வளர்ந்துமே கூட உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸு ஒரு 14 to 15% கொடுத்துட்டாங்கன்னா இந்த கம்பெனியில் நம்ம கன்சிடர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கவனிங்க. இந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து ரீட்டைல்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 10% தான் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஹை வாலட்டிலிட்டி இருக்காது ஸ்டாக்ஸில், அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து 56% வச்சுருக்காங்க. ஃபார் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா 18 அந்த மாதிரி இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இதில் 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரீட்டைலும் 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனியோட புக் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். இப்போ போன 5 வருஷம் ரெக்கார்ட்னு எடுத்துகிட்டு அடுத்த 5 வருஷம், அதாவது 4.5 வருஷம் தான் இருக்குது. பட் அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு தோராயமாக 497 ரூபாய் வரைக்கும் உங்கள் புக் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதுதான் வருமா அப்படின்னு நம்ம சொல்லலை. இவ்வளோ வரல, இது கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ நம்ம இந்த கம்பெனியோடைய பொதுவாக ஃபினான்ஸ் கம்பெனினாலும் சரி, பிஎஸ்சி செக்டர்னாலும் சரி, ப்ரைஸ் பை புக்கில் தான் கால்குலேட் பண்ணுவோம், பிஇயில் கால்குலேட் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்படி உங்களுக்கு ப்ரைஸ் பை புக் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.07 இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 0.83 தான் இருந்தது. இப்போ தான் 1.07 ஆயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இதை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால. இந்த இடத்துல உங்களுக்கு கவனிக்க ROI போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ROI வந்து 19.49 போட்டிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 384 ரூபாய் புக் வேல்யூக்கு 101 ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க, அர்னிங் பர் ஷேர் கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 26% வரும். எத்தனை பர்சன்ட்? எஸ், 26% வரும். யோசிச்சு பாருங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு நம்ம ஒரு 8% எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கணக்கு வச்சு பார்த்தா இது கிட்டத்தட்ட பிரைஸ் பை புக் வந்து 3 டைம்ஸ் வரைக்கும் அலோட். ஆனால் இப்போ எவ்வளோல இருக்கு? 1.07 இருக்கு. இதனால தான் நிறைய பேர் இந்த பக்கம் என்ன பண்றாங்க, பிஎஃப்சி பக்கம் திரும்பி இருக்காங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. எனிவே, நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா அடுத்த 4.5 வருஷத்துல இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் என்னவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சும்மா போட்டு பார்ப்போமே. அப்படின்னா இனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் நான் சொன்ன மாதிரி 410 ரூபாவாக இருந்தால், சரிங்களா, 410 ரூபா இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல இது பிரைஸ் பை புக்கும் ஒன்னாவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னவாகும், 497 ரூபாய் இருக்கும். அப்போ உங்களுக்கு பர் இயர் சிஏஜிஆர்னா 4.37 தான் வரும். 4.5 வருஷத்துக்கு நான் போட்டிருக்காங்க. அதை விட அதிகமாக வருங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு எல்லாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் 1.1 இன்னைக்கு இருக்கிறது 1.07 இல்லையா, 1.1 அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6.6% ரிட்டர்ன்ஸ் வரும் ஆஃப்டர் டிவிடெண்ட். நல்லா பார்த்துங்க, டிவிடெண்டும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது இல்லையா, அது போக இதுவும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே லாபம் தான் இந்த ரேஞ்சிலேயே. பட் இது நமக்கு பத்தாது. நம்ம கம்யூனிட்டியில் நம்ம நிறைய பேசுவோம், மினிமம் ஒரு ஸ்டாக் என்ன பண்ணணும்னா 15% சிஏஜிஆர் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒருவேளை 1.25 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 9.67% வருது. ஒருவேளை இது ஒரு 1.5 ஆச்சுன்னா 14 வருது. ஸோ இதெல்லாம் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோடு நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலை. ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கும்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு தெளிவோடு வாங்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நான் வாங்கினேன் அப்படின்னு வாங்கியிருந்தா உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிற எதிர்காலத்தில் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸே உங்களோட போர்ட்ஃபோலியோ கொடுத்துரும். ஸோ இந்த ப்ரைஸ் 410 ரூபாங்கிறது வாங்குறதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸ் இருந்தால் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ், அப்படியும் கூட நம்ம யோசிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 350 ரூபாயிலேருந்து 360 ரூபாய் கீழே வருமானு தெரியாது. வந்தால் அப்போ அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 360 இருந்து ஃபியூச்சரில் வந்து 746 ரூபாய் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் போச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? 17லேருந்து 17.5% வரைக்கும் உங்களுக்கு சிஏஜிஆர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது 4.5 வருஷத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா தான். இதுதான் வரப்போகுதுன்னு யாரும் சொல்லலை. ஒருவேளை இப்போ ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க, நான் இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு என்ன ஆகும், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் கண்டிப்பாக லைக் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரே ஒரு லைக்குக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீஸ் ரேட் வந்து அடுத்த மாதத்தில் நான் ஏற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாமே இப்போ ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கப்படும் இந்த மாதத்துலேருந்து. ஓகே, ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், எஸ் இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் நல்லா வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.